ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 8 மேக்ஸ்ல சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.33 பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 675 எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால மல்டிப்ளை பண்ணினால் அது வந்து பர்ஃபெக்ட் கியூபா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இந்த 675 வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த 675 எதால டிவைட் ஆகும், 5 ஆல டிவைட் ஆகும், அது ஒண்ணு. சரிங்களா? சோ வேற எந்த நம்பரால டிவைட் ஆகும் அப்படின்னா 3 ஆலையும் டிவைட் ஆகும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, 3க்கான டிவிசிபிலிட்டி இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 6 பிளஸ் 7 பிளஸ் 5 அப்படி ஆட் பண்ண என்ன வருது நமக்கு 18. அப்ப 18ங்கிறது 3 ஆல டிவைட் ஆகுமா? எஸ், கண்டிப்பா ஆகும். 3 ஆலே டிவைட் ஆகும், 9 ஆலே டிவைட் ஆகும். காட் இட்? சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஸ்மாலஸ்ட் நம்பர் 3. ஓகே, சோ 3 ஆல டிவைட் பண்ணா இங்க எத்தனை தடவை போகும், 2 அகைன் 2 5 225. சரிங்களா? சோ இப்போ வந்து 225 இருக்கு இல்லையா, அது வந்து 3 ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். ஏன் அப்படின்னா இதனுடைய சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 9 வருது. 9 வந்து 3 ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். சோ அதனால 3 ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ 225 3 ஆல டிவைட் பண்ணா சோ என்ன வரும் பாருங்க, நமக்கு 75 டைம்ஸ். காட் இட்? சோ இப்போ 75 ஆனது 3 ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். 12 வருது. சரிங்களா? சோ அதனால 3 ஆல மறுபடியும் டிவைட் ஆகும். சோ எத்தனை தடவை வருது பாருங்க. சோ இங்க 2 டைம்ஸ், அடுத்தது 5 டைம்ஸ், 25. இப்ப 25 ஆனது 2 ஆல டிவைட் ஆகுமா? 2 பிளஸ் 5 7 வருது. சோ 7 அப்படிங்கிறது 3 ஓட டிவிசிபிள் கிடையாது. சோ அதனால நம்ம என்ன செய்யலாம், இந்த 25 அப்படிங்கிறது 5 ஆல டிவைட் ஆகும். சோ அதனால இது வந்து 5 ஆல டிவைட் பண்ணுங்க. 5 டைம்ஸ் 5 into 5 25. சோ மறுபடியும் இந்த 5 வந்து நீங்க 5 ஆல டிவைட் பண்ணா 1 அப்படின்னு வரும். கிளியரா இருக்கா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஓகே, சோ எஸ், காட் இட். சோ அடுத்தது இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டர்ஸா நம்ம எடுத்து எழுதுவோம். So 675 that is equal to 3 into 3 into 3 into 5 into 5. Okay. So நல்லா கவனிங்க, perfect cube என்னப்பா, அது வந்து ஒரு ட்ரிப்ளெட்டா இருக்கணும். ட்ரிப்ளெட்னா இந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து மல்டிபிள்ல இருக்கணும். ஓகேங்களா? 3 கியூப். சோ அத ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ பாருங்க இங்க 5 வந்து 2 டைம்ஸ் தான் இருக்கு. ஓகே, பட் இன்னொரு தடவை 5 ஆல மல்டிப்ளை பண்ணினால் மட்டுமே அது வந்து என்னவா மாறும், பர்ஃபெக்ட் கியூபா மாறும். சரிங்களா? இன்னொரு 5 ஆல இதை மல்டிப்ளை பண்ணா மட்டுமே இந்த 675 become perfect cube. become perfect cube. கிளியரா புரிஞ்சுதா? அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன, 5 தான். சரிங்களா? அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, 5 தான். சோ அப்ப 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சோ இந்த 675 அப்ப வந்து அது ஒரு பர்ஃபெக்ட் கியூப் வேல்யூவை அவுட்புட்டா தரும். சரிங்களா? சோ therefore இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் by multiplying by 5, 675 is multiplying by 5. Multiplying by 5, it becomes perfect cube. It becomes perfect cube. Clear? So therefore answer is 5. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். பசங்களா எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா பாருங்க. சோ எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ஓகே, சோ 675 நீங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவாகும், ஒரு பர்ஃபெக்ட் கியூப் வந்து உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். காட் இட்? ஓகே, சோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த क्वेश्चनக்கு வந்து நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.